ஃபைனலி சூப்பர்மேன் மூவி பார்த்தாச்சு. ஜேம்ஸ் கன் என்னத்தை குக் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட் சினிமான்றது தான் இப்போதைக்கு குக் பண்ணிருக்காரு. படம் உண்மையாக சூப்பரா இருக்கு. காமிக் அண்ட் அனிமேஷன்ல பார்த்து செம பிரைட்டான கலர்ஃபுல்லான ஒரு சூப்பர்மேன் படத்தை தான் நம்ம ஜேம்ஸ் கன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சரி வாங்க மூவியோட ரிவ்யூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மூவியோட பிளாட் என்னன்னு பார்த்தோம்னா சூப்பர் ஹீரோஸும் சூப்பர்மேனும் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற ஒரு வேர்ல்டுல தான் நம்மளோட ஸ்டோரி நடக்குது. தேர்ட் இயர்ல இருக்காரு நம்ம சூப்பர்மேன். இந்த வேர்ல்டையும் மெட்ரோபாலிஸையும் நிறைய பிரச்சனைல இருந்து காப்பாத்திக்கிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ லைஃப் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா சூப்பர்மேனை ஹெவியா ஹேட் பண்ணக்கூடிய லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேனை மென்டலா பிசிக்கலா டேக் டவுன் பண்ணி அவரை நேசிக்கிற மக்களை அவரை வெறுக்க வச்சு அவரை பார்த்து பயப்பட வச்சு அதுக்கப்புறம் தான் சூப்பர்மேனை போட்டுதலும்னு சொல்லிட்டு இதுக்கு ஏத்த மாதிரியான பிரச்சனைகளை சூப்பர்மேனுக்காக உருவாக்கி அதுல சூப்பர்மேனை நம்ம லெக்ஸ் லூத்தர் அழகா சிக்க வைக்கிறாரு. இந்த பிரச்சனை எப்படி நம்ம சூப்பர்மேன் சால்வ் பண்ண போறாரு, லெக்ஸ் லூத்தர் எப்படி டிஃபீட் பண்ண போறான்றதான் படத்தோட கதை. காமிக் புக் ஃபேன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்திருப்பாங்க. கிட்டத்தட்ட காமிக் ஃபார்மேட் இங்க மூவியா தான் நம்ம பார்க்கிறோம். நல்லா இருந்துச்சு. காமிக்ல அனிமேஷன்ல வர சூப்பர்மேனை தான் நம்ம லைவ் ஆக்ஷன் சூப்பர்மேனை இப்ப பார்த்திருக்கோம். நம்ம பிரைட்டான கலர்ஃபுல்லான ஒரு சூப்பர்மேன் மெட்ரோபாலிஸை நம்ம கலர்ஃபுல்லாவே காமிச்சிருந்தாங்க. டேவிட் கன்ஸோட சூப்பர்மேன் போர்ட்ரேல்ன்றது இவரு தான் நம்ம காமிக்ல அனிமேஷன்ல பார்த்த சூப்பர்மேனை கண்மூடி கொண்டு நிப்பாடிந்தாரு. நம்ம பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த படத்தை நோட் பண்ணீங்கன்னா கிளார்க் கென்ட்டுக்கும் சூப்பர்மேனுக்கும் டிஃபரன்ஸா டேவிட் கன்ஸோட வாய்ஸ் மாடுலேஷன் சேஞ்ச் பண்றது மூலமாவே அந்த டிஃபரன்ஸை சூப்பரா காமிச்சிருப்பாரு. அடுத்து காமிக்ல நம்ம சூப்பர்மேன் யூஸ் பண்றது ஹிப்னோ கிளாஸ்ன்ற விஷயத்தை அந்த ஸ்டோரி படத்துல அப்படியே அப்ளை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட கேனனாவே மாத்திருக்காங்க. காமிக்கோட ஸ்ட்ரக்சர்ல இந்த மூவி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். காமிக் அண்ட் அனிமேட்டட் சீரிஸோட ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த என்டையர் படமும் இருக்கு. அது இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தான் ஆட் பண்ணுது. அடுத்து இந்த படத்துல எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்தாலும் சூப்பர்மேன் ஃபைட் பண்றது தாண்டி அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த சண்டைக்கு இடையில இருக்கிற உயிர்களை காப்பாத்துறதா தான் இருக்கும். இதுதான் நம்ம காமிக்ல பார்த்த சூப்பர்மேன். அடுத்து என்டையர் இந்த வேர்ல்டுன்றது காமிக் குட் வேர்ல்டா தான் இருக்கு. மக்களுக்கு ஹீரோஸ்க்கு இது ஒரு பழகி போன விஷயமா இருக்கு. கிரிப்டோ நம்ம சூப்பர்மேன் தேடி இருக்க சமயத்துல ஜெல்லி ஃபிஷ் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் சிட்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஜஸ்டிஸ் கேங் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பத்தி படத்துல வேற எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நடக்கிற பிரச்சனைல 10 போதுன்னா அதுல இது ஒண்ணுன்ற மாதிரி தான் அவங்களும் போயிருப்பாங்க. காமிக்கிறதுக்கு அந்த வேர்டுமே இப்படிதான். இந்த இடத்துல எம்சியோட டிசின்றது ஒரு யூனிக்கான பாயிண்ட் வச்சிருக்கு. அடுத்து அப்படியே படத்தோட பாசிட்டிவ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் படத்துல ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட ஆக்டிங் சைடு வந்தோம்னா டேவிட் கரன்சோட் ஆஸ் சூப்பர்மேனா அவர் பின்னிட்டாரு. அடுத்து நம்ம ரேச்சல் பிராஸ்னன் லூயிஸ் லேனாவும் தரமா ப்ளே பண்ணிருக்காங்க. அதுவும் ஜேர்னலிஸ்டா ஒரு சீன்ல சூப்பர்மேனை இன்டர்வியூ எடுப்பாங்க. சூப்பர்மேன் உண்மையா அந்த இடத்துல கதற விட்டுடுவாங்க. அடுத்து நம்ம நிக்கோலஸ் ஹவுலட் ஆஸ் லெக்ஸ் லூத்தர் காமிக்ல இருக்க லெக்ஸ் லூத்தரை கண்மூடி கொண்டு நிப்பாட்டி இருக்காரு. படத்துல லெக்ஸ் லூத்தர் பண்ற ஒரு விஷயம் நம்மளுக்கே கோவத்தை வர வைக்கும். ஸ்கிரீனை கிழிச்சுக்கிட்டு போய் நம்மளே லெக்ஸ் லூத்தரை போடலாம்னு தோணும். அந்த இடத்துல நிக்கோலஸ் ஹவுலட் லெக்ஸ் லூத்தரை ஜெயிச்சிட்டாரு. அடுத்த படத்துல ஒரு ஜஸ்டிஸ் கேங் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லாவே ப்ளே பண்ணிருக்காங்க. அடுத்த படத்துல சூப்பர்மேனுக்கு நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஜேம்ஸ் கன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. இந்த கேரக்டர் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா யூஸ் பண்ண ஆல்ரெடி சொல்லப்பட்ட மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இந்த படத்துல மிஸ்டர் டெர்ஃபிக்கு இம்பார்ட்டன்ட் ரோலே கொடுத்திருக்காங்க. படத்துல ஒரு சில இடத்துல சூப்பர்மேனை தாண்டி இந்த மிஸ்டர் டெர்ஃபிக் ரோல் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகுது. எடிக்கத்துக்கு ஆஸ் மிஸ்டர் டெர்ஃபிக் தரமா ப்ளே பண்ணிருக்காரு. இந்த மிஸ்டர் டெர்ஃபிக்கு இந்த படத்துல நிறைய ஃபேன்ஸ் உருவாயிருப்பாங்க. இன்னும் மோர் ப்ராஜெக்ட்ஸ் அந்த கேரக்டர்ஸ் அப்பியரும் போது ஒரு பெரிய ஃபேன் ஃபேவரட் கேரக்டர் அது மாறும். அடுத்து லூயிஸ்லமே ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் இந்த படத்துல. ஒரு சைடு மிஸ்டர் டெர்ஃபிக் கூட சூப்பர்மேனை காப்பாற்ற போறாங்க. இன்னொரு சைடு ஜிம்மி ஆல்சன் கூட சேர்ந்து லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேனுக்கு எகேன்ஸ்டா பண்ண எல்லா வேலையும் லூயிஸ் லேனும் ஜிம்மி ஆல்சன் தான் வெளியே கொண்டு வராங்க பப்ளிக்கா. அடுத்து ஜானத்தன் அண்ட் மார்த்தா கென்ட்டுக்கு ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் நல்ல ரோல். சூப்பர்மேன் எமோஷனா டவுனா இருப்பாரு. ஏன்னா அவரோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோட அந்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் கன்ஃபியூஷனாகவும் எமோஷனா டவுனா இருக்க சமயத்துல நம்ம ஜானத்தன் கென்ட்டோட வார்த்தைகளை சூப்பர்மேனை சூப்பரா பூஸ்ட் பண்ணும். அடுத்த இந்த படத்துல கிரிப்டோ என்னதான் ஒரு அடங்கா பிடாரி டாகா இருந்தாலும் சூப்பர்மேனுக்கு அது நிறைய இடத்துல ஹெல்ப்பும் பண்ணுது. ஸ்கிரீன்ல கிரிப்டோ அப்பேர் வர எல்லா சீனுமே செம்ம ஃபன்னா சூப்பரா பிளே ஆயிருக்கு. அடுத்து ஜஸ்டிஸ் கேங்ல இருந்து நம்ம கைகனருக்கு ஒரு மீடியமான ரோல் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் டைம் கம்மியா இருந்தாலும் நேத்தன் ஃபில்லியன் கைகனரா தரமா பிளே பண்ணிருக்காரு. அடுத்த படத்துல மெட்டமார்ஃபாக்கும் உண்மையா ஒரு நல்ல ரோல் இருக்கு. படத்தோட ஃபைனல் ஆக்ட்ல ஜஸ்டிஸ் கேங் ஜோஹான்பூரை காப்பாற்ற வருவாங்க. அது சிம்பிள் ஆஃப் ஹோப்ன்ற அந்த சீன் தான் இவங்க இங்க கொண்டு வந்திருக்கும். அந்த விதத்துல ஜஸ்டிஸ் கேங்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்க தான் செய்யுது. ஜியோ பாலிடிக்ஸ்மே இந்த படத்துல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. எத்தனை பேர் இது ரியல் வேர்ல்டு கான்ஃபிளிக்டோட மேட்ச் பண்ணி பாத்தீங்க படம் பார்க்கும்போது. அடுத்து அல்ட்ராமேன் அண்ட் இன்ஜினியருமே நல்லா யூஸ் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸும் ஸ்டோரியில இருந்துச்சு. இப்படி படத்துல இருக்க சப்போர்ட்டிங் கேரக்டர் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜேம்ஸ்க்கு நல்லாவே யூஸ் பண்ணிருக்காரு. அடுத்து டெக்னிக்கலா இது செம சவுண்டான படம். இது படத்துல இருக்க செட் பீஸ்ல எல்லாத்துலயுமே வேஃபெக்ஸ் அண்ட் சிஜி எல்லாமே டாப் நாச்சா தான் இருக்கு. அதே தாண்டி செட் பீஸ் எல்லாமே படத்துல சூப்பரா பிளேஸ் பண்ணப்பட்டிருந்தது. அடுத்த படத்துல இருக்க ரீமேக் ஸ்கோர் நல்லா இருக்கு. படத்துல சிம்பிள் ஆஃப் ஹோப்ன்ற ஒரு சீன்ல இந்த ஸ்கோர் செம கூஸ்பம்ஸா இருந்துச்சு. இந்த மூவிக்குன்னு ஒரு ஒரிஜினல் ஸ்கோர் இவங்க போட்டிருக்கலாம். அது மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரி யூனிக்கா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ரீமேக் ஸ்கோரும் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த படத்துல நிறைய பேரோட கம்ப்ளைண்டா இருக்குது இந்த சூப்பர்மேன் டூ வீக்கா இருக்காருன்னு. ஏன்னா ஸ்கிரீன்ல ஹெவியா உத வாங்குறாரு இவரு. இது பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு, நெகட்டிவாவும் அமைஞ்சிருக்கு. இந்த சூப்பர்மேனை ஃபியூச்சர்ல அழகா டெவலப் பண்ணலாம். கேரக்டர் வைஸும் ஸ்ட்ரென்த் வைஸும் எப்படி டெவலப் ஆகுறான்னு அழகா காமிக்கலாம். நம்ம ஓப்போட சூப்பர்மேனை பார்த்து பழகிட்டோம். அதான் இந்த அளவுக்கு அடி வாங்குற சூப்பர்மேனை பார்த்தோன்னே இது நம்மளுக்கு மைனஸா தெரியுது. இந்த சூப்பர்மேனுக்குமே நிறைய கதைகள் எழுதலாம். ஏன்னா மாதிரி இந்த சூப்பர்மேனை நம்ம ஜேம்ஸ் கன் டெவலப் பண்றான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படம் பார்த்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். சூப்பர்மேனோட க்ளோன் தான் அல்ட்ராமேன். அல்ட்ராமேன் எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அல்ட்ராமேன் ஸ்ட்ராங்காலாம் இல்ல. சூப்பர்மேன் அல்ட்ராமேன் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல தான் இருக்காங்க. சூப்பர்மேனுக்கு மொத்தமா 10 ஃபைட்டிங் மூவ் தெரியும்னா அல்ட்ராமேனுக்கு லெக்ஸ் லூத்தர் 2500 ஃபைட்டிங் மூவ் ஃபீட் பண்ணிருப்பான்.
அதை வச்சு சூப்பர்மேனை போட்டு பொழந்தும் இருப்பான். சூப்பர்மேனை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரென்த் நம்பி தான் சண்டை போடுவார். சூப்பர்மேனுக்கு சண்டைறது பெருசாக தெரியாது. எனக்கு கிட்ட நம்ம சூப்பர்மேன் பவர்ஃபுல்லாக இருப்பார். அவர் யாரி போய் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் போட போதில் ஈஸியாக முடிச்சிருவாரு. அதே சூப்பர்மேனுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் உள்ள கேரக்டர் சண்டை தெரிஞ்சு வந்தா சூப்பர்மேன் டெஃபினட்டா ரெடி தான் வாங்குவார். படத்தில் கூட சூப்பர்மேன் அல்ட்ராமேனை க்ளீன் டிஃபீட் பண்ணல. சூப்பர்மேன் அடி வாங்கிறதுக்கு லாஜிக்கான ரீசன் தான் ஜேம்ஸ் கன் படத்தில் வச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இவ்வளவு அடி வாங்குற ஹீரோ எப்படி ஜெயிக்க போறான்ற ஒரு ஃபீலை கொடுக்குறதுக்காக இது பண்ணிருப்பாங்க. அடுத்த படத்தில் 2 சர்ப்ரைஸ் கேமியோ இருக்கு. ஜேம்ஸ் கன் ஒரு தரமான படத்தை குக் பண்ணிருக்காரு. ஒரு ஃப்ரெஷ்ஷான டிஷ்யூ ஸ்டார்ட். படம் உண்மையாக சூப்பராக இருந்தாலும் படத்தில் மைனஸும் இருக்க தான் செய்யுது. அந்த இதில் படத்தோட ரேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். ஏன்னா படத்தில் டூ மச் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல, அண்டர் பிளே ஆயிருக்கு. ஹாக்கர்ல இவங்க அண்டர் பிளே பண்ணிட்டாங்க. படத்தில் அவங்க ரைட்டிங்லயும் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பெருசா ஸ்கிரீன் டைம் இல்ல உங்களுக்கு. இப்படி படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இல்லாம வந்துட்டு போகுது. கிட்டத்தட்ட லாட்ஸ் ஆஃப் ஸ்டஃப் 2 ஹவர்ஸ்க்குள்ள அடைச்ச ஒரு ஃபீல் தான் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் படத்தோட டியூரேஷன் தான். டியூரேஷன் கூட இருந்தா நிறைய கேரக்டருக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கும். அடுத்து படத்தோட பேசிங் சம் ஃபாஸ்டா இருக்கு. அது எங்க மைனஸ் ஆகுதுன்னா படத்தோட நீங்க பொறுமையாவும் டீடைலா சொல்லிருக்கலாம். அதை ரெஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. அடுத்து படத்தில் லெக்ஸ் லூத்தர் மக்களை ஈஸியா நியூஸ் மூலம் மேனிபுலேட் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல மக்களை தான் முட்டலா காமிச்சிருக்காங்க. எதை சொன்னாலுமே இந்த மக்கள் நம்புறாங்க. நியூஸ்ல சூப்பர்மேன் கெட்டவனாலும் நம்புறாங்க. இப்ப சூப்பர்மேன் கெட்டவன் இல்ல, லெக்ஸ் லூத்தர் தான் கெட்டவனாலும் உடனே மக்களும் மாறி பேசுறாங்க. இந்த சீன்ல அவங்க டிஃபரெண்ட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கலாம். இது கிட்டத்தட்ட பழைய பட டெம்ப்ளேட்ல தான் இந்த சீன் இருக்கு. ரைட்டிங்ன்றது படத்துக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். அடுத்து ஜேம்ஸ் கன் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு இந்த படத்துல. ஸ்னைடர் பட்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி இந்த சீன் படத்துல அன்வான்டடா தான் எனக்கு பட்டுச்சு. தேவையில்லை. இத்தனைக்கு இந்த ரிவ்யூ பண்றேன். நானும் ஸ்னைடரோட ஃபேன் தான். ஸ்னைடர் சீன் இல்லன்றதை நான் ஏத்துக்கிட்டேன். அதுல இருந்து எல்லாரும் மூவ் ஆயிட்டாங்க, நானும் மூவ் ஆகி வந்துட்டேன். என்ன பத்தி டிசி படங்கள் வரணும், ஒரு அழகான சினிமேட்டிக் கிரியேட் ஆகணும். இதுதான் என் தாட்டி. எனக்கு புரிதல் இருக்கு. ஸ்னைடர் பாட்ஸுக்கு புரிதல் இல்லாம ஸ்னைடர் பாட்ஸ் ஜேம்ஸ் கன் பண்ற விஷயத்தை ஜேம்ஸ் கனே அடிக்கிறாங்க. ஜேம்ஸ் கன் திருப்பி இதே அவங்களுக்கு பண்றது எனக்கு பெருசா பிடிக்கல. புரியுது ஜேம்ஸ் கனோட நிலைமை ஓவர் ஹேட் தான். நீ டிசியோட சிஓயா மெச்சோட அது கடந்து போயிருக்கலாம். அடுத்த கம்ப்ளைண்ட்டும் படத்துல சூப்பர்மேன் 2 வீக்கா இருக்காருன்றதா. ஜேம்ஸ் கன் இன்வென்சிபிள மனசுல வச்சுக்கிட்டு இந்த சூப்பர்மேன் ரைட் பண்ணாருன்றது தெரியல. ஏன்னா சூப்பர்மேனோட பவர் காமிக்கிற இடத்துல இன்வென்சிபிள் லைக் ஒரு போர்ட்ரேல் தான் நடந்திருக்கு. சூப்பர்மேன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒரு மிகப்பெரிய குறைய சொல்ற ஒரு விஷயமா இருக்குது. படத்துல சூப்பர்மேன் ஒரு சில விஷயம் மிஸ் ஆகும். சூப்பர்மேன்ற ஒரு அன்வேவரிங் ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் அவரு. ஆனா இந்த சூப்பர்மேன் நம்மளால அதை பார்க்க முடியல. அடுத்து இந்த படத்துல மோஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு கேரக்டர் இருக்குன்னு ஒன்று இருக்கும். சூப்பர்மேனுக்கு அது இருக்காது. சூப்பர்மேன் கேரக்டருக்கு இந்த படத்துல பெருசா எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்ல. இதெல்லாம் சூப்பர்மேன் கேரக்டருக்கு மைனஸ் அமைஞ்சிருந்தது. அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் டவுன் ஆவாரு. அவர் அப்பா வரதுக்கு சீன் பில்ட் ஆகும். அதுக்கு இடையில காமெடி பிளே வருது. இந்த சீனை வேஸ்ட் பண்ணிடுது. அந்த இடத்துல நம்மளால அந்த அப்பா ஃபீல் பண்ண முடியாம போயிடுது. அடுத்த ஆடியன்ஸ் இரிட்டேட் ஆக்கின ஒரு விஷயம் மிட் அண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ். எம்சியூ மாதிரி போஸ்ட் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு அதை பத்தி அடுத்த ப்ராஜெக்ட்ல பேசாம இருக்கிறத விட அது மாதிரி எடுக்காத படத்துக்கான டீசன்றதை நான் போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வைக்க மாட்டேன்னு ஆல்ரெடி ஜேம்ஸ் கன் சொல்லியிருந்தாரு. அது எனக்கு புரியுது. ஆனா 2 சீனை வெயிட் பண்ணி பார்த்த ஆடியன்ஸுக்கு சம காண்டாகுது. அதை நான் பார்த்த தேட்டர்ல நல்லா நோட் பண்ண முடிஞ்சது. ஆடியன்ஸ் கடுப்பாய் கிளம்பினது. ஓகே ஸோ ஓவராலா படத்துல போட்ட மைனஸ்ன்றது எனக்கு இதுதான். இதை தாண்டி படத்துல பிளஸும் மைனஸும் இனி பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதில் தூக்கி கொண்டு ஓரம் வச்சுட்டு படத்தை போய் தேட்டர்ல பாருங்க. படம் தரமா இருக்கு. டீச்சோட ஸ்டார்ட் நல்லா இருக்கு. ஓகே இந்த ரிவ்யூ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல சந்திப்போம். பை கைஸ்.